அவருக்கு அந்த சந்தேகம்லாம் வேண்டாம். அவருக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம், வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிறதுனால தோல்வி பயத்தில் முதலமைச்சரும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களும் ஏன் இந்த கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்குலாம் இன்றைக்கி தோல்வி பயம் வந்துருச்சு. சார் பிரச்சனையிலேயே தோல்வி பயம். எந்த சார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சார் நடந்துச்சு, அந்த சார்லேயும் ஒரு தோல்வி பயம், இப்போ இந்த சார்லேயும் தோல்வி பயம். அதனால தான் தோல்வி பயத்தில் இன்றைக்கி மடைமாற்று வேலையில் முதலமைச்சர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். முதல்ல சிஏஏ அப்படின்னு சொல்லி எல்லா இஸ்லாமியர்களையும் வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாக பேசிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன், அதான் மாநில இது பாராளுமன்றத்தில் நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிருவாங்க அப்படின்னு அதான் கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் பொய்யன்னு ஆகி போச்சு. இப்போ வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தலில் போட்டியிடும்போது இவங்க போய் அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னுக்கு முன் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க முதலமைச்சர். அதனால் நிச்சயமாக அவர்களுக்கு கூட்டணி, எங்களுடைய கூட்டணியை பார்த்து பயம். ஆனால் இன்னும் ஒன்று, மக்கள் எங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாரிவேந்தர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, மதிப்புக்குரிய ஜான் பாண்டியனுடைய தலைமையிலான கட்சி, இன்னும் ஜனவரி மாதம் போகும்போது இன்னும் கூட யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜனவரி மாதத்துக்கு பிறகு யார் யார் எங்கே வருவாங்கன்னு பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பாஜக போட்டியிட வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். உடனடியாக இப்போ இந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. அதேமாரி திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்குது, பிரிக்க முடியாது, அதை பாரதிய ஜனதா கட்சி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க இணையத்தில். பிரிக்க என்றைக்குமே இதை எங்களை பிரிக்க முடியாது, அது திமுக இடமும் கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அதாவது அவங்க மதிப்புக்குரிய திருமாவளவன் பேசும்போது அவங்களுடைய பேச்சு நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாதாரணமாக இருக்கும்போது நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சந்தேகம் வருது இல்லை. அவர்கள் சொல்கிற சந்தோஷத்தில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அவ்வளோதான், வேற ஒன்று இல்லை. சார், தாவேக்கால அந்த சிபிஐ அவங்க 3 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதோட வழக்கோட போக்கு எப்படி சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. அதாவது வழக்கு சிபிஐ விசாரிக்க எடுத்திருக்கு. இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க எங்கே யார் மேலே எஃப்ஐஆர் போட்டு எப்படி விசாரிக்காங்க, எந்த கோணத்தில் விசாரிக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதனால் வழக்கெல்லாம் முடிந்த பிறகு அதை நான் சொல்கிறேன்.